ஸ்டார்ட். வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றதுக்காக தான். ஸோ நாளை கழிச்சு தான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே எக்ஸாம் இருக்கு. 2ஆம் தேதி எக்ஸாமே நடந்த மாதிரி தெரியல, பட் சில பேர்லாம் இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ அப்போ போட்டிருந்தேன். பட் இப்பயும் உங்களை ஒரு மோட்டிவேட், ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவை, ஃபஸ்ட் எக்ஸாமே நீங்கள் கிராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கூப்பன் கோட் ஆஃபர் போய்கிட்டு இருக்குது. ஸோ எப்படி ராயல் பாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பிகினர்ஸ்க்கெல்லாம் சொல்லியிருக்கேன், அதை போய் பாருங்கள். ஸோ எல்லாருமே எக்ஸாமில் இந்த இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு அதை பற்றி சொல்லிடுறேன். சென்டரில் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி உங்களை வந்து அந்த டயத்தில் பேனிக் ஆக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டைமை கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள், சரிங்களா? 1க்கு 2 ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க, சரிங்களா? 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இடையில வந்து சைன் வாங்குறதும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் தம்பு கை நாட்டு வாங்குறதுமா நம்மளை வந்து வெறுப்பாக்குவாங்க. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரஃப் ஷீட் வந்து நம்ம கேட்கும்போது வந்து டிலேயாக கொடுக்கறது, மூஞ்ச காட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சிஸ்டம் திடீர்னு ஸ்டக் ஆகும், சரிங்களா? சிஸ்டத்துலேயே ஏதாவது கிறுக்கிலாம் வச்சுருப்பாங்க. அதை மாதிரி மவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. தயவு செய்து நீங்கள் போகிறீங்க தெரியுமா, குழந்தைத்தனமாக நடந்துக்கக்கூடாது. நிறைய பேர் இப்படி செய்வாங்க, நானே பார்த்துருக்கேன். நான் எக்ஸாம் எழுத போகும்போது பொழுது போகலன்ட்டு ஃபஸ்ட்டு அந்த 1 மணி நேரம் உள்ள அளவு பண்ணி சும்மா இருப்பாங்கல்ல, பொழுது போகலன்னு அப்படியே கீபோர்டில் ஏதாவது விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு சிஸ்டத்தில் ஓரமாக அப்படி பேனா வச்சு தடவிக்கிட்டு இருப்பாங்க. என்னடா பேனா வச்சு சிஸ்டத்தை ஏன்டா தடவுற, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதோட தாக்கம் எக்ஸாமில் இருக்கக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இடையில சைன் வாங்க வராங்களா, டக்குன்னு சைனை போட்டு அவனே பார்க்கக்கூடாது, டக்குன்னு சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சரியா? ஸோ அட்மிட் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க, 2 ஐடி ப்ரூஃப் அதோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேனா, ஒரு வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமாக நான் சொல்கிறது, காமாக கூலாக அந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல அட்டம்ப்டை கொடுத்துட்டு வாங்க. அடுத்தவனை கம்பேர் பண்ணாதீங்க, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபை பார்க்காதீங்க. நம்ம இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம், நம்ம மேலே நமக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும், நம்ம எப்படி பண்ணுவோம்னு நமக்கு தெரியும். ஆனால் நீ என்ன செய்வ, அடுத்தவன் இதே தான் பார்த்து ஸோ அப்படின்ட்டு நீ வெக்ஸாவ. அது செய்ய வேண்டாம். மார்க் டெஸ்ட்டில் இவ்வளோ நாள் எனக்கு மார்க்கே வரல சார், அவன் அவ்வளோ மார்க் எடுக்கலாம், இந்த டஃப்லேயும் இவன் இவ்வளோ மார்க் எடுக்கிறான், நோ கம்பேரிசன், சரியா? ரியல் எக்ஸாமில் ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், மார்க் டெஸ்ட் எல்லாம் கொய்யால 70க்கு மேலே போடுவான். ரியல் எக்ஸாமில் அவனுக்கு மார்க்கே வராது, 40 to 50 தான் வரும். பயம், சரியா? சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் பிகினராக இருப்பாங்க, நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்து வந்திருப்பாங்க. ஸோ பயம் இல்லாமல் அட்டன் பண்ணணும். பயம் வரதான் செய்யும் அப்பப்போ, பட் அந்த பயத்தை விட்டுருங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு அட்டன் பண்ணுங்க. நாளே போகும்போது சாமியை கும்பிட்டுட்டு போய், சரியா, எந்த செக்ஷன் ஓப்பன் ஆனாலும் உள்ளே போய் ஒரு நிமிஷம் பாரு, எந்தெந்த ஆர்டரில் கொஸ்டினை செலக்ட் பண்ணணும்னு பாரு. இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும், இதை செகண்ட் பண்ணணும்னு ஆர்டரை கரெக்டாக செலக்ட் பண்ணி அடிங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம தீயாக இருக்கணும். ஸோ அப்போ நமக்கு வந்து நல்ல தெரிஞ்ச டாபிக் ஈஸியான உள்ளதாக அட்டெம்ப்ட் பண்ணும்போது, ஸோ லெஸ் நம்பர் ஆஃப் டைம்லேயே வந்து மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு வில் பவர், ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அப்படி வரணும். ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ளே நுழையும் போதும் அப்படி வந்துருச்சுன்னா அடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுறதுல தடையே ஏற்படாது. உங்களுக்கு ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கா, டப்புன்னு அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும். இதுதான் மெயினான விஷயமே. ஸ்கிப் பண்ணுறதே ஒரு கலை மக்களே, அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நிறைய பேர் அதை செய்ய மாட்டாங்க. நான் வீரன்டா, என்னால் முடியும்டா அப்படி அங்கே போய் ஈகோவை காட்டிக்கிட்டு இருப்பாங்க. நான் சால்வ் பண்ணி ஆவேண்டா அப்படின்ட்டு 10 நிமிஷம் வேஸ்ட்டாக போயிடும். தயவு செய்து ரீசனிங்கில் பசில் சீட்டிங்கை ஃபஸ்ட்டாக எடுக்காதீங்க. ஆப்டியில் உள்ள நுழைஞ்சு போய் எல்லாத்தையும் பாருங்கள். திடீர்னு அப்ளிகேஷன்ஸ் ஈஸியாக இருக்கும், சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஃப்ராக்ஷனு டெசிமல்னு கொடுத்து சுத்த விட்டுருப்பாங்க, சரிங்களா? அதை மாதிரி ரீசனிங் பொறுத்த வரைக்கும் மிஸ்செலேனியஸ் நிறைய கொஸ்டின் இருக்கும். எந்த மிஸ்செலேனியஸில் கை வைக்கணும், எதில் கை வைக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு 5 கோடிங் டிகோடிங் கொஸ்டின் இருக்குன்னா ஒரு 2 டஃப்பாக இருக்க மாதிரி தெரியுதுன்னா அவங்க உட்காந்து ரொம்ப நேரம் யோசித்துக்கிட்டே இருக்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும், சரியா? அது மாதிரி இங்கிலீஷ் தான் இங்கே வந்து டிசைடிங் ஃபேக்டரே. இங்கிலீஷ் நல்லா பண்ணுங்க. எல்லாருமே ரீசனிங் ஆப்டிவ் உங்களுக்கு ஈக்குவலாக தான் பண்ணுவாங்க. ஸோ அவனோட நம்ம ஜெயிக்கணும்னா இங்கிலீஷில் நம்ம நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கணும் அந்த 40 கொஸ்டினில், சரியா? தயவு செய்து இங்கிலீஷ் நல்லா பண்ணிட்டு வாங்க. எந்த கொஸ்டினும் ஃப்ளூக்கில் அடிக்காதீங்க, அக்யூரஸியோட மெயின்டைன் பண்ணி போயிட்டு வாங்க. வெற்றி நமதே. முக்கியமாக இந்த தப்பை பண்ணாதீங்கன்னு நான் எதை சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொய்யால ஹால் டிக்கெட்டை வீட்டுக்கு கொண்டு வா.
பிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டை பறக்க விட்டுட்டு வந்துடாது. இதுவரையும் நான் 2-3 வருஷமா பார்க்குறேன். மக்கள் எல்லாருமே இன்னுமே தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்வாங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு வந்து நம்ம எக்ஸாம் தான் நல்லா பண்ணல, இந்த ஹால் டிக்கெட் எதுக்குன்னு அப்படி பறக்க விட்டுருவாங்க. அப்புறமா வந்து ரிசல்ட் வரும்போது திடீர்னு பாஸ் ஆயிடுவாங்க. பாஸ் ஆன பிறகு ஜாக்சன் சார் எப்படி சார் இந்த மெயின்ஸுக்கு பிலிம்ஸ் ஹால் டிக்கெட் மிஸ் ஆயிடுச்சு சார், தவறிடுச்சு சார்னு வாங்க. ஏன்ட்டு ஒரு நாளைக்கு கிளி வாங்குவேன் அவன் கேவலமா, ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால பிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வாங்க. நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கீங்களோ நல்லா பண்ணலையோ சரியா, பத்திரமா கொண்டு வாங்க. ஸோ நான் மொபைல் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே டிஸ்பிளே ஆகும் 9677532408. இதுதான் என் மொபைல் நம்பர். இந்த 2 நாளில் நீங்கள் எந்த ஸ்லாட்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள், எப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுவேன். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்றத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். பர்சனலாக உங்களுக்கு வந்து ஒரு ரிவ்யூ உங்களுக்கு நான் கொடுப்பேன், நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ இந்த மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பாக்ஸ்லையும் என் மொபைல் நம்பரை பின் பண்ணுறேன். கண்டிப்பாக எக்ஸாம் முடித்தவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள்ந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10-10-10.